Hello children. இன்னைக்கு how to learn tables easily-ங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம டேபிள்ஸ் வந்து எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் படிக்கிறதுக்கு அப்படின்னா 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6 அந்த மாதிரி நம்ம மெமரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ டீச் பண்ண போகிறேன். ஒரு டேபிள்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 டேபிள் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எல்லாமே 2 தான் வரப்போகுது. அடுத்து இங்கே வந்து 1 2 3 4 5 6 அது ஆர்டரில் தான் வரப்போகுது இல்லையா? ஸோ எப்போவுமே வந்து ஒரு டேபிள்ஸில் வந்து எது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இதோட ஆன்சர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 டேபிளில் 2 4 6 8 அப்படின்னு வரும். 3 டேபிளில் 3 6 9 அப்படின்னு அதோட ஆர்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 10 நம்பர்ஸை நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டேபிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டேபிள்ஸ்லையும் இருக்கிற ஆன்சர்ஸ் 2 டேபிளோட ஆன்சர்ஸ்னால் இந்த இது, 3 டேபிளோட ஆன்சர்ஸ்னால் ஸோ இந்த 10 நம்பர்ஸை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா டேபிள்ஸுங்கிறது நம்ம எப்போவுமே மெமரைஸ் தான் பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த 10 நம்பர்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டேபிள்ஸ் மெமரைஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 10 நம்பர்ஸை மெமரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 1s are 2, 2 2s are 4 அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து சேவ் ஆகிடும், மைண்டில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நம்மளால் ஈஸியாக வந்து 9 டேபிள் வரைக்கும் ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஆன்சர்ஸையும் ஈஸியாக எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் கவுண்ட்டுங்கிற மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து 2 கவுண்ட்ஸ், இதுக்கு வந்து 3 கவுண்ட்ஸ், இதுக்கு 4 கவுண்ட்ஸ், இதுக்கு 5 கவுண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேபிள்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கிப் கவுண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 கவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. 0லேருந்து 2 2வாக நம்ம கவுண்ட் பண்ணி ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ 0லேருந்து 1 2 அப்போ இங்கே வருது, திரும்ப 1 2 இங்கே வருது, 1 2 அடுத்து 1 2. ஸோ இதுதான் வந்து 2 கவுண்ட்ஸ், 1 2. ஸோ 10 கிட்ட வருது, 1 2 கவுண்ட் பண்ணி ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். 1 2 1 2. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 20 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கலாம். நம்பர்ஸ் வந்து 20 வரைக்கும் இது போல் எழுதிட்டு 2 2வாக கவுண்ட் பண்ணி நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஸோ 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஸோ நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாமே தான் 2 கவுண்ட்ஸ். ஸோ எதெல்லாம் 2 கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 4 6 8 10 12 14 16 18 and 20. ஸோ இதெல்லாம் தான் ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஒன்றுன்னா அதில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இது ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் சேர்ந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிப் கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 கவுண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது 2 2வாக நம்ம கவுண்ட் பண்ணுறோம், அதுதான் 2 கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் லைனில் வரைஞ்சி நம்ம இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ணி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் எழுதி அதில் சர்க்கிள் பண்ணி அதில் எதெல்லாம் 2 கவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் தான் ஈவன் நம்பர்ஸ். இப்போ நம்ம எந்த நம்பர்ஸ்லாம் விட்டுருக்கோமோ இதெல்லாம் தான் ஆட் நம்பர்ஸ். ஸோ 1 3 5 7 9 11 13 15 விட்டு ஒரு நம்பர் விட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் தான் ஆட் நம்பர்ஸ். ஸோ மேலே நம்ம 2 கவுண்ட்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸோட கான்செப்டும் நமக்கு இதில் கவர் ஆகிடுது. இப்போ வந்து நமக்கு 2 டேபிளோட ஆன்சர்ஸில் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 1s are 2, 2 2s are 4 அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு ஈஸியாகிடும், டேபிள்ஸ் வந்து மறக்கவே மறக்காது. ஓகே, அதே போல் 3 கவுண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அடுத்து 3 கவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 0லேருந்து 3 3ஆக கவுண்ட் பண்ணி நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ திஸ் இஸ் 3 கவுண்ட்ஸ். ஸோ நம்ம எங்கெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ இதெல்லாம் தான் 3 கவுண்ட்ஸ். ஸோ 3 6 9 12 15 18 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்து நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 30 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதி 3 3ஆக நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 சர்க்கிள் பண்ணிக்கலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ நம்ம எந்த நம்பர்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கோமோ இதெல்லாம் தான் 3 கவுண்ட்ஸ்.
ஸோ அடுத்து இதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 கவுண்ட்ஸ் அப்படின்னு இதை மெமரைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து 3 டேபிளும் ஈஸி ஆகிடும் நமக்கு. 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30. ஸோ இந்த 21, 24, 27, 30 தவிர வேறு எந்த நம்பர்ஸுமே வந்து 3 டேபிளில் வராது அப்படிங்கிறதையும் நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 3 டேபிளில் 3 7s are 21, 24, 27 அப்படிங்கிறது அந்த ஆர்டராக வந்துடும் நமக்கு. ஸோ 3 கவுண்ட்ஸை ஈஸியாக நம்மளால் மெமரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே போல் வந்து 4 டேபிளுக்கும் 4 கவுண்ட்ஸோட நம்பர் லைனையும் 40 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதியும் சர்க்கிள் பண்ணி நம்ம 4 கவுண்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னும் விஷயம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டேபிள்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இன்னுமே ஈஸியாகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈவன் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் மாதிரியே தான் அடுத்த 5 நம்பர்ஸ் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ்னால் இப்போ 2 டேபிள், 4 டேபிள், அப்புறம் 6 டேபிள், 8 டேபிள்ஸ் எல்லா இதுலேயுமே இதே தான் ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது அந்த ஆன்சரை மெமரைஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ 2, 4, 6, 8, 10ன்னு வரும்போது அடுத்து வந்து இதே நம்பர்ஸே தான் திருப்பியும் ரிப்பீட் ஆகும். இப்போ 2, 4, 6, 8 மாதிரியே 12, 14, 16, 18 வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ 4 டேபிளோடதுலேயும் பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 16 மாதிரியே தான் இங்கேயும் அந்த ஒன்ஸ் பிளேஸில் 4, 8, 2, 6ன்னு வரும். ஸோ அப்போ 4, 8, 12, 16 மாதிரியே 20க்கு அடுத்து 24, 28 அதுக்கப்புறம் வந்து 2, 6 மாதிரியே 32, 36ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது 4 டேபிள் வந்து ஈஸி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாயிடும். போல் 5 கவுண்ட்ஸ் எப்போவுமே ஈஸி தான் இல்லையா? ஸோ 5, 10, 15க்கு அப்புறம் 20, 25, 30, 35, 40, 45, 50. ஸோ இந்த மாதிரி இதோட ஆன்சர்ஸை மெமரைஸ் பண்ணிவிட்டு 5 டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஈஸி ஆகிடும். அதே போல் நான் சொன்ன மாதிரி இப்போ 6 டேபிள், 8 டேபிள் எல்லாமே ஈவன் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இல்லையா? ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதோட ஒன்ஸ் பிளேஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 6, 12, 8, 24, 30. ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா மெமரைஸ் பண்ணிட்டோன்னா அடுத்ததில் 30க்கு அடுத்து திரும்ப 36, 42, 48, 54. ஸோ அதே 6, 2, 8, 4 மாதிரியே 6, 2, 8, 4ன்னு வருது இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனால் 7 டேபிளில் அந்த மாதிரி வராது. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் டேபிள்ஸில் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் சிமிலராக இருக்கும். ஸோ 8, 6, 4, 2 மாதிரியே 48 இல்லையா? 8, 6, 4, 2ன்னு வரும். ஸோ 8, 16, 24, 32, 40 அதை மெமரைஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் வந்து அதே தான் வரப்போகுது அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 7 டேபிளில் மட்டும் நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ 7 2s are 14 அப்படிங்கிறது வந்து 2 டேபிளில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? 2 7s are 14 அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ரிலேட்டிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இதையுமே ஈஸியாக வச்சுக்கலாம். 7 3s are 21 அப்படிங்கிறது வந்து 3 7s are 3 டேபிள்லேயே நம்ம மெமரைஸ் பண்ணியிருப்போம். 7 4s are 28 அப்படிங்கிறது வந்து 4 டேபிளில் 4 7s are அதெல்லாமே இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கும் இல்லையா? ஸோ 7 6 are 42 அதே தான் இங்கேயும் 6 7s are 42ங்கிறது வரும். 7 7s are 49ங்கிறது வேறு எந்த இடத்துலையுமே வராது. ஸோ இதில் மெமரைஸ் பண்ணிக்கணும். 7 8s are 56 வந்து இதுலேயும் 8 டேபிளையும் வரும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது 7 டேபிளையும் நீங்கள் ஈஸியாகவே மெமரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 9 டேபிளில் மெமரைஸ் பண்ணும்போது 9 டேபிளில் ஒரு தடவை ஒரு கேம் மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தடவை கற்றுக்கும் போது அதுவுமே ஈஸியாகிடும். இப்போ 9, 18 மட்டும் மெமரைஸ் பண்ணிவிட்டு இந்த 1க்கு அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எழுதிட்டு இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 9, 8க்கு அப்புறம் பேக்வேர்ட்ஸில் வருது இல்லையா? பேக் கவுண்டிங். ஸோ 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஸோ இதுதான் வந்து 9 டேபிளோட ஆன்சர்ஸ். ஸோ இப்போ எல்லா டேபிள்ஸுமே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதே போல் நம்ம இன்னுமே 9 டேபிள் பார்க்கும்போது இப்போ 6 9s are வரும்போது நம்ம இன்னுமே அதோட ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேபிள்ஸ் வந்து எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். இப்போ 6 9s are 7 9s are 8 9s are எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா 6 10s are 60. ஸோ 6 9s areன்னு வரும்போது 6 டேபிளில் ஸோ 60லேருந்து ஒரு 6 சப்ராக்ட் பண்ணும்போது 54 கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 7 9s are அப்படின்னு சொல்லும்போது 7 10s are 70. ஸோ 70லேருந்து ஒரு 7 சப்ராக்ட் பண்ணும்போது 63. 8 10s are 80. ஸோ 8 9s are வரும்போது ஒரு 8 சப்ராக்ட் பண்ணோம்னா 72. அடுத்து 9 9s are வரும்போது 9 10s are 19 நமக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து ஒரு 9 மட்டும் 9 டேபிளுங்கிறதுனால ஒரு 9 மட்டும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா 81. ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் நிறைய விதமாக யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். மேக்ஸ் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பசில் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.